தனக்கு நரகம் தெரிஞ்சும் கத்த முடியும் அப்படின்னா ராமானுஜரை தவிர வேற யாரால முடியும்? என்ன கிருபை! அந்த கிருபை சத்தியம்ன்றது இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு நம்மள அத்தனை பேரையும் சொல்ல வச்சார் இல்லையா? இத்தனை பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கு, அத்தனை பேரையும் ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்ல, அதுவும் அக்ஷய திருத்தியை அன்னைக்கு சொல்ல வச்சார் பாருங்க. இது நான் நேற்று சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நாளைக்கு சொல்லியிருந்தா கூட விசேஷம் இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் பிளான் பண்ணி நான் பாட்டுக்கு வரேன். ஆனால் அக்ஷய திருத்தியை அன்னைக்கு ஓம் நமோ நாராயணாயன்னு யாருக்கும் நிறுத்தவே முடியாமல் வந்தது இல்லையா? வந்துட்டே இருந்தது இல்லையா? ஓம் நமோ நாராயணாய. நான் நிறுத்தினா கூட உங்களால் நிறுத்த முடியல இல்லையா? அப்போ அக்ஷய திருத்தியை சத்தியம்னு தெரியறது இல்லையா? ஒரு தடவை சொன்னால் அக்ஷயம், ஒரு தடவை சொன்னால் 100 தடவை இல்லை, 1000 தடவை இல்லை, கோடி தடவை சொன்னதுக்கு சமானம் அக்ஷய திருத்தியே இல்லை. அத்தனை வசதி. அதை அந்த சுவாமி ராமானுஜருடைய அந்த விஷயம் சொல்லும் பொழுது நமக்கு வரதுன்னா அப்போ அந்த காருண்யம் அன்னிக்கும் இருந்தது, இன்னிக்கும் ராமானுஜர், யதிராஜர், சத்தியம், பிரத்யக்ஷம், இந்த 2 ஃபோட்டோ கிடையாது, ஸ்வயம் ராமானுஜர் தான். அப்போ இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு சொல்ல வச்சுட்டார் இல்லையா? அதனால தான் காரே கருணை ராமானுசா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை. எனக்கு யார் இருக்கா? என்னுடைய கஷ்டத்தில் யார் இருப்பானா? இனிமேல் ராமானுஜர் இருக்கார். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்ல வச்ச அதே ராமானுஜர் ஜன்மா முழுக்க கூட இருந்து காப்பாற்றி பாவங்கள்லேருந்து மீட்டு நம்மளை கொண்டு போய் வைகுண்டத்தில் சேர்த்துட்டு தான் மறுகாரியம் பண்ணுவார். அதனால் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். தைரியமாக என் கூட ராமானுஜர் இருக்கார், என்னுடைய ஆச்சாரியன் சுவாமி ராமானுஜர்னு நம்பிக்கையோடு இருங்கோ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, 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 காரே கருணை ராமானுசா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை. அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்தபின் உன் சீரே உயிர்க்கு உயிராக அடியேற்கு இன்று தித்திக்குமே. இதை கேட்ட உடனேயே திருக்கோஷ்டியூர் நம்பி கண்களில் கண்ணீர் வழியறது. அப்பா, இத்தனை நாள் தெய்வம் மனுஷ ரூபேனேன்னு படிச்சிருக்கேன். கலியுகத்தில் அந்த மாதிரி மனித வடிவில் தெய்வத்தை பார்க்க முடியலை. அதனால தான் டெய்லி திருக்கோஷ்டியூர் கோவிலுக்கு போய் சௌமிய நாராயண பெருமாளை சேவிச்சுண்டு வந்துட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு எம்பெருமானுடைய கருணை என்னன்னு என் கண்ணார பார்த்தேன்ற ஆச்சாரியன் சொல்கிறார். திருக்கோஷ்டி நம்பி சொல்கிறார், எம்பெருமானுடைய கருணை உண்டு, அந்த கருணைக்கு எல்லை கிடையாது. எப்பேற்பட்ட கருணை அப்படின்னா, பகவான் சொல்கிறானா தன் பக்தாளிடத்தில், நாகம் வசாமி வைகுண்டே, நான் வைகுண்டத்தில் இல்லைப்பா, நான் திருப்பார்கடலில் இல்லைப்பா, கோவில்கள் இல்லைப்பா, எங்கேப்பா இருக்கேன் அப்படின்னா பக்தர்களுடைய ஹிருதயத்தில் வசிக்கிறேன் அப்படின்றார். உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அப்படின்றார் இல்லையா? யாருடைய உள்ளத்தில் பக்தி இருக்கோ அவள் ஹிருதயத்தில் வசிக்கிறேன்னு பகவான் சொல்கிறான். அந்த பகவான் அழகாக சொல்கிறான், ஒரு கால் என்னுடைய கை பக்தாளுக்கு ஒரு கஷ்டம் கொடுக்கறது அப்படின்னா அந்த கையை நான் வெட்டி போட்டுருவேன், எனக்கு பக்தர்கள் தான் முக்கியம் அப்படின்றான். அப்படி ஒரு கருணையா. அதனால் அந்த காருண்யம் இதுவரைக்கும் மனித ரூபத்தில் நான் கண்டதில்லை, கேட்டதில்லை, பார்த்ததில்லை, அனுபவித்ததில்லை. ஆனால் இன்னைக்கு பிரத்யக்ஷமாக பார்த்துட்டேன். அந்த எம்பெருமான் நீர்தானோ
அந்த ஸ்வயம் தெய்வம் நீதானோ அப்படின்னு வாரீர் எம்பெருமானாரேன்னு கூப்பிட்டு ஆலிங்கனம் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா தான் சுவாமி ராமானுஜருக்கு எம்பெருமானார்னு ஒரு திருநாம். அப்போ ஆச்சாரியன் வரைக்கும் உகந்த ஒரு காருண்யம். இந்த காருண்யத்துக்கு எல்லை நிலம் உண்டா? அப்போ தான் நரகம் போனாலும் பரவாயில்லேன்னு நினைக்கிறார் அப்படின்னா நம்மளை நரகம் போக விடுவாரா? நம்மளுடைய ஜென்மாவை காப்பாற்றுறதுனால இனிமேல் அழுக வேண்டாம், இனி ஒரு அழுகை இல்லை, இனி ஒரு புலம்பல் இல்லை, இனி ஒரு கவலை இல்லை, இனி ஒரு தொந்தரவு இல்லை, இனி ஒரு பிரச்சனை இல்லை, இனி ஒரு சந்தேகம் இல்லை, இனி ஒரு பயம் இல்லை. ராமானுஜா அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கு. நிச்சயமா கிருபை பண்ணிடும், சந்தேகமே வேண்டாம். அதனால அழகா ராமானுஜா ராமானுஜா ராமானுஜான்னு சொல்லி பாடணும். வேற என்ன வேணும் நமக்கு? ராமானுஜன் நினச்சிண்டு அண்ணன்ன பொழுத ஓட்டுங்க. உங்கள் கர்மா என்ன உண்டோ அதை பண்ணுங்க. நிச்சயமாக பகவத் கிருபை உண்டு. அவ்வளோ அழகா ராமானுஜர் ஆளவந்தாருக்கு ஒரு கருணை, திருமாலிருஞ்சோலை நம்பிக்கும் ஆண்டாளுக்குமாக ஒரு கருணை, அதிவிசேஷமாக முன்ன பின்ன தெரியாத சாதாரண மூட ஜனங்களான அகம்பாதிகளான சம்சாரிகள் மேலே காருண்யம். இந்த ஒவ்வொரு காருண்யம் எத்தனை வித்தியாசமாக இருக்குது பார்த்தேளா? தனக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியனுக்கு ஒரு கிருபை, மாலிருஞ்சோலை நம்பிக்கை ஒரு கிருபை, ஆண்டாளுக்கு ஒரு கிருபை, ஒன்றுமே தெரியாத மூட ஜனங்களுக்கு ஒரு கிருபை. அப்போ அந்த கருணை இன்றளவும் பாஞ்சின்றிருக்கு. நம்ம மேலேயும் கருணை கொண்டு அக்ஷய திருதி அன்னைக்கு ஓம் நமோ நாராயணாயன் ஜபிக்க வச்சுட்டார் இல்லையா? இதுதானே கிருபை, இதுதானே கருணை. அதனால தான் காரே கருணை ராமானுஜா. எத்தனை வெரைட்டியாக அந்த கருணா வருஷம் அப்படி நம்ம மேலே வர்ஷிக்கிறது. இதுதான் வேணும். இதை தவிர வேறு எதுவுமே வேண்டாம். சுவாமி ராமானுஜர் ஜோரா ஸ்ரீரங்கத்தில் இருந்துருந்த ஒரு சமயம் ராமானுஜ கிருபை திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தினுடைய பேப்பர். சரி சரி சரி, இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். அக்ஷய திருதியைக்கு அக்ஷயமாக எல்லாம் வருது பார்த்தேளா? இதான் ராமானுஜ கிருபை. நீங்கள்லாம் மறந்து போயிட்டாலும் நான் திரும்பி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். யாருக்குன்னே பேப்பர் இருக்குவா வாங்கிக்க வேண்டாம், எனக்கு எல்லாருக்கும் வரும்னு நினைக்கிறேன். எவ்வளோ இருக்குது? எல்லாருக்கும் இருக்கு. அப்போ எல்லாரும் வாங்கிக்கோங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு ஜெய் போலோ சுவாமி ராமானுஜமூர்த்திக்கு எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுத்துருவா. இப்பயே கொடுத்துருவா. எனக்கு ஒன்று கொடுப்பா? கொடுக்க மாட்டேங்கிறது அநியாயமாக இருக்கு. அவ்வளோ வசதி ராமானுஜர் பாருங்கோ. இதுக்கு பேர் தான் அக்ஷய திருத்தியை. அக்ஷயமாக ஒவ்வொன்றா 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 10 நிமிஷம் கேப்பில் வந்துட்டே இருக்குது பார்த்தேடா. ஒவ்வொன்றா 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 நீங்கள் எதாவது பிளான் பண்ணடா இன்றைக்கி இதெல்லாம் கிடைக்கும்னு. தங்கம் வாங்க ஓடுறேல தங்கங்களே, என்ன அருமையாக கிடைக்கிறது பாருங்க. சொல்லி வச்சா மாதிரி ராமானுஜர் கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து. ஆனால் இது நான் சொன்னேன், ராமானுஜர் சொல்ல சொன்னார், இன்றைக்கி கொடுன்னு சொல்லிட்டார், அதனால் கொடுக்கறதுக்காக எல்லாருக்கும் கொடுக்க சொல்லியிருக்கோம். அப்போ இந்த கிருபை போதும், வேறு என்ன வேணும்? ராமானுஜ கிருபை நமக்கு போதும். நம்ம ராமானுஜரை பார்த்து தைரியமாக சொல்லலாம், உன் கிருபை உம் கிருபை எமக்கு போதும், உம் கிருபை எமக்கு போதும், உம்முடைய கிருபை எமக்கு போதும்னு ராமானுஜரை பார்த்து தைரியமாக நாம் சொல்லலாம். அத்தனை வசதி அந்த ராமானுஜர். சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் இருந்துருந்த சமயம் ஒரு நாள் அழகாக பெருமாளுக்கு அம்ச பண்ணணும். பெருமாளுக்கு என்னென்ன சாப்பிடணும் வரைக்கும் சுவாமி ராமானுஜர் எல்லாம் அழகாக பண்ணி வச்சுருக்கார். கொம்பஞ்சு கொடி அஞ்சு டெய்லி என்னென்ன காய்கறிகள் பெருமாளுக்கு கொடுக்கணும், என்னென்ன காய்கறிகள், கூட்டு என்ன காய் என்ன எல்லாம் எழுதி வச்சுருக்கார். கொத்தவரங்காய் உண்டு, அவரைக்காய் உண்டு, எல்லாம் அழகாக இன்னி வரைக்கும் சுவாமி ராமானுஜர் சொன்னபடி தான் ஸ்ரீரங்கத்திலெல்லாம் பகவானுக்கு மெனுவே. அவ்வளோ அழகாக ஒவ்வொரு நாளும் அழகாக ஒரு மெனு போட்டு டெய்லி பகவானுக்கு இது பிடிச்சிருக்கா ரங்கா, இன்றைக்கி கூட்டு பிடிச்சிருந்ததா ரங்கா, இன்றைக்கி சாதம் பிடிச்சிருந்ததா ரங்கா, இது அந்த நிலத்துலேருந்து விளைஞ்ச அரிசி உனக்கு உகப்பா ரங்கா, இன்றைக்கி தோசை நல்லா இருந்ததா, எல்லாம் கேட்டுக்கிறா ரங்கனை பார்த்து பார்த்து. இன்றைக்கி ராத்திரி சப்பாத்தி ஃபஸ்ட் கிளாஸாக இருந்ததா,
ரங்கநாதன் துலுக்கநாச்சியாரை கல்யாணம் பண்ணிட்டுருக்கார். அதனால் ரோட்டி சப்ஜி எல்லாம் வேறு சாப்பிடுவார். அவர் அவ்வளோ பெரிய அவர் ரங்கநாதன். யாராக இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டுருவார். நீங்களாக கேட்டால் கூட கல்யாணம் பண்ணிட்டுருவார். சமத்து ஆண்டாளை மட்டும் இல்லை, உங்களையும் விழுங்கிறதுக்கு காத்துருக்கார். கொடுக்கறதுக்கு நீங்கள் காத்துட்டு இருந்தால் போதும். கல்யாணம் பண்ணிக்கிறதுனா ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணிப்பார். சரீரத்தினாலே தான் ஆண் பிள்ளைகளை ஒழிய ஆத்மானு பார்க்கும்பொழுது எல்லாருமே பெண் பிள்ளைகள் தான், எல்லாருமே கோபிகைகள் தான், எல்லாருமே பகவானுடைய குழந்தைகள் தான், பகவானுடைய சொத்து தான். அப்போ அழகாக ஒவ்வொரு நாளும் தலிகாம்சம் பண்ணுறார் ரங்கராஜன். ரொம்ப நன்னா இருக்கு ராமானுஜா. இன்றைக்கி அந்த கூட்டு அமக்கலமாக இருந்தது. இன்றைக்கி சாத்தமுது ஜோரோ ஜோர். அப்பா இன்றைக்கி பருப்பு எப்படி இருந்தது தெரியுமா? இந்த நெய் எங்கேருந்து வாங்கிட்டு வந்தா? ராமானுஜனார் இல்லை, அந்த இவர் தான் அந்த பால்காரர் தான் கொண்டு வந்து கொடுத்தார். அந்த வெண்ணெயை காய்ச்சி அதுலேருந்து வந்த நெய் நல்லா மணல் மணலாக நல்லா இருந்ததா, ஃபஸ்ட் கிளாஸ். என்ன மனம், என்ன மனம்! பெருமாள் பார்த்து 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 ரசித்து ரசித்து சாப்பிட்றாராம். ராமானுஜன் ஒவ்வொரு நாளும் எப்படி ஒரு அம்மா குழந்தைக்கு பார்த்து 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 அன்னம் கொடுப்பாளோ அந்த மாதிரி கொடுக்குறார். ரங்கராஜனே ஒரு சுற்று பெருத்து போயிட்டார். ஜம்முனு சுவாமி பெருப்பாரா அப்படின்னா அந்த பக்தி பண்ண நம்ம டெய்லி பூஜை பண்ண ஒவ்வொரு நாளும் ஆசையோடு நிவேதனம் பண்ண சுவாமி வளருவார். இந்த முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரியும், திருப்தியாக இருப்பார். சாப்பாடு லேட்டாக எடுத்தோன்னா முகம் வாட்டம் நிச்சயமாக பார்க்க முடியும். பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன். டெய்லி அந்த டைமுக்கு நீங்கள் நிவேதனம் பண்ணுறீங்கன்னா அந்த டைம் கரெக்டாக வச்சுக்கணும். அப்படியே குழந்தைக்கு பசிக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் அந்த டைம் பசிக்கும் இருக்குல்லையே, அந்த மாதிரி சுவாமிக்கும் பசிக்கும். கரெக்டாக அந்த டைம் கொடுத்து பழகிட்டேன்னா பகவான் கரெக்டாக அந்த டைமில் எனக்கு சாப்பாடு வேணும் 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 வேணும்னு கேட்பான். சந்தேகமே வேண்டாம். நீங்கள் கொடுத்து பாருங்க, கரெக்டாக அந்த டைம் நீங்கள் மறந்துட்டா கூட பகவான் உள்ளேன்னு சொல்லுவான், பசிக்கிறது கொண்டா அப்படின்னு சத்தியமாக பேசுவான். உங்கள் வீட்டில் இருக்க குட்டி கிச்சாவும் பேசுவான், உங்கள் வீட்டில் இருக்க குட்டி கிச்சாவும் விளையாடுவான். சந்தேகமே வேண்டாம். பகவான் எல்லாருக்கும் பொதுவானவன் தான், எல்லாரிடத்துலையுமே கூட இருக்கிறவன் தான். ஜாதியை பார்க்கறதில்ல, மதத்தை பார்க்கறதில்ல, குலத்தை பார்க்கறது இல்லை. ஆசையோடு கொடுத்தேன்னா கரெக்டாக அந்த டைமுக்கு பகவானுக்கு பசிக்கும். அதனால தான் கோவிலெல்லாம் பகவானுக்கு தலிகாம்சி ஆகிறது. சீக்கிரம் போங்க சீக்கிரமாக விரட்டணும், கோவம் வரும் நமக்கு. என்ன பட்டரை பார்த்தாலும் கோச்சிக்கிறது இல்லை. ஐயோ சுவாமிக்கு பசிக்குமே, அவர் சாப்பிட்ற நேரம் ஆகிடுத்தேன்னு ஒரு பதற்றம். இந்த குழந்தைக்கு அம்மாவுக்கு குழந்தை பசிக்கிறது அப்படின்னா அம்மாவுக்கு வேற ஒன்றும் ஓடாது. குழந்தைக்கு அந்த நேரம் சாப்பாடு கொடுத்தா தான் அம்மாவுக்கு ஒரு சமாதானம். அதனால தான் கோவிலில் தலிகை எடுக்கிறோம் அப்படின்னா கடகடன்னு வெளில வந்துருங்க. நீங்கள் 1 மணி நேரம் காத்திருந்து பெருமாளை பார்த்தாலும் பரவாயில்ல. ஐயோ எனக்கு உடனே நான் சேவிச்சுட்டு நான் போயிடுறேன் அப்படின்னா அது நியாயம் இல்லை. பெருமாளை காக்க வைக்கப்படாது. நம்ம காத்துட்டு இருக்கலாம், தப்பே கிடையாது. நம்ம பெருமாள் கோவிலில் எவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கோமோ அவ்வளவு நேரம் நமக்கு தானே நல்லது. கெடுதல் ஒன்றும் சம்பவிக்க போகிறது இல்லையே. அதனால் சுவாமி ராமானுஜர் டெய்லி ரங்கநாதனுக்கு ராத்திரி பால் பனங்கள் கண்டெல்லாம் போட்டு எல்லாம் கரெக்டாக பார்த்து 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 பெருமாளுக்கு. அதுலேயும் ஸ்ரீநாத்ஜி ரொம்ப அழகாக இருப்பார். நம்ம வடக்கில் ராஜஸ்தான் போவோம், ஒவ்வொரு இடத்துக்கு போவோம், அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸ்ரீநாத்ஜி இப்போ கூட எனக்கு அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார், என்னோடய சிஷ்யன். அவர் சொன்னார், அமெரிக்காவில் ஒரு ஸ்ரீநாத்ஜி கோவில் ஒருத்தர் கட்டியிருக்கா பக்தாள்லாம் சேர்ந்து. அங்கே என்ன பண்ணுவாலாம், அங்கே ஒரு தொட்டில் மாதிரி இருக்கும், அதில் தான் அந்த ஸ்ரீநாத்ஜியை கொண்டு வந்து விடுவா. குழந்தை மாதிரி தான் அவளுக்கு பாவம். அழகாக ஒரு 1/2 மணி நேரம் வைப்பா அந்த கிருஷ்ணன் அங்கே எல்லாரும் முன்னாடியும். எல்லாரும் ரொம்ப நேரம் அவனையே பார்த்துட்டு இருக்கா அப்படின்னா டக்குன்னு தரையை போட்டு குழந்தைய உள்ளே எடுத்துன்னு போயிடுவா, உள்ளே கொண்டு வச்சுருவா. அவ்வளோதான். இவெல்லாம் அப்படி பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு திருப்பி கொண்டு வந்து வைப்பா. அப்படி தான் பண்ணுவா. நம்ம என்னடா இப்படி பண்ணுறான்னா, நம்மெல்லாம் பார்த்து பார்த்து அவனுக்கு திருஷ்டிப்பட்டு போயிடுமா, முகம் வாடி போயிடுமா, அவனுக்கு பசிக்குமா. அதனால் அவன் வெளில மற்றவாதிக்கு கூட சுவாமிக்கு நிவேதனம் பண்ணும்போது ஏன் தர போடுறான்னா அவர் சாப்பிட நம்ம பார்த்துடப்படாது. நம்ம கண்ணு அவ்வளோ பொல்லா கண்ணு, நல்ல கண்ணே இல்லை, எல்லாம் பயங்கரமான கண்ணு, ஊர் கண்ணு, உறவு கண்ணு, திருஷ்டி சுத்தர போகிறாங்க. அந்த மாதிரி தான் சுத்தன பெருமாளுக்கு. அதனால தான் ஆழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. பெருமாளுடைய அழகை பார்த்துட்டு பெரியாள் ஐயோ நன்னாரு 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 அப்படின்னு திருஷ்டி சுத்துறாராம். டெய்லியே குழந்தைகளுக்கு அம்மாலாம் திருஷ்டி சுற்றுவா. நிறைய பேர் எனக்கு திருஷ்டி சுற்றுவா, சத்சங்கம் முடிச்சு போகணும்னு. எல்லாருக்கண்ணும் உங்கள் மேலே இருக்குது அப்படின்வா. நான் சொன்னேன், எல்லாரும் கஷ்டப்பட்டு என்னை பார்க்கறதுக்காக தான் சத்சங்கமே பண்ணிட்டு இருக்கேன்.
அவெல்லாம் எங்கேயோ பார்த்துட்டு இருந்தால் சத்சங்கம் ஒழுங்காக பண்ணலேன்னு அர்த்தம். அத்தனை பேரும் பார்த்து பகவத் அனுபவத்தில் தலைக்கணும் அப்படி இல்லை கண்ணு பட்டிருக்கும் அப்படின்வா. அதான் இருமிட்டேன்னா போச்சு. இன்றைக்கி எல்லாரும் அவள் அப்படி பார்த்தா அவள் அப்படி பார்த்தா பரவாயில்ல. பக்தர்கள்லாம் ஒத்துக்கவே மாட்டா. இது கூட பரவாயில்ல. ஊருக்கு போனேன்னு எங்கள் அம்மா அப்பா அப்படின்வா. இழைச்சி போயிட்டேன்னு அம்மா ஊருக்கு போயிட்டு ஊராக சாப்பிட்டுட்டு குண்டாகி வந்திருக்கேன், நீ இழைச்சி போயிருக்கேன்னு. அதான் வாத்சல்யம். அது அம்மாவுடைய அந்த மனசு. ஒன்றுமே நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் நடக்காது. நான் ஊருக்கே குருஜியாக இருந்தாலும் எங்கள் அம்மா என்னடா குழந்தை இழைச்சி போயிட்டியே கருத்து போயிட்டியே அப்படின்வா. எப்போ போனாலும் எப்போவுமே அந்த வாத்சல்யம். நான் அசந்து போவேன். அம்மா நான் ஒன்றும் சின்ன என் பிள்ளை மாதிரி சின்ன குழந்தை இல்லைம்மான்னு. உனக்கு அவன் பிள்ளை எனக்கு நீ பிள்ளடா அப்படின்னு. அவ்வளோதான். அவனு பேச முடியாது. இன்னி வரைக்கும் எல்லார்கிட்டையும் ஜெயிச்சிருக்கேன். எங்கள் அம்மா கிட்ட ஒரு நாள் கூட நான் ஜெயிச்சதே இல்லை. ஜெயிக்கவே முடியாது. அதான் வாத்சல்யம், மாத்ரு வாத்சல்யம். அந்த மாதிரி ராமானுஜருக்கு ரங்கராஜன் குழந்தை பார்த்து 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 வளர்க்குறார். நெய் இப்படி இருக்கணும், வெண்ணெய் இப்படி இருக்கணும், தாயிர் இப்படி இருக்கணும், பால் இப்படி இருக்கணும், சாதம் வெந்திருத்தா நன்னா குழஞ்சிருக்கா எல்லாம் பார்க்குறார். என்னைக்காவது சாதம்லாம் குழஞ்சி போய்ட்டு இது வேண்டாம் திருப்பி புதுசாக சமைச்சிடும். ரங்கராஜனுக்கு சரிப்பட்டு வர. ரங்கராஜன் சாப்பிட்ற பக்குவத்தில் இது இல்லைன்னுடுவேன். என்றைக்காவது காயெல்லாம் பெருசாக நடிக்கிறது அந்த காய் நன்னால வேணாம் ஓரத்தில் வச்சிடும். பார்த்து 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 வெண்டைக்காலம் உடச்சி பார்ப்பாரான். இலசா இருக்கா ரங்கராஜன் நன்னா இருக்கும். முத்தலாக இருந்தால் ரங்கராஜன் பிடிக்காது. பார்த்து 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 மார்கழி மாதம்லாம் வந்து கொடுத்தோன்னா ரங்கராஜனுக்கு வெந்நீர் பார்த்து பக்குவமாக கை தொட்டு பார்ப்பாரான். இந்த சூடு பொறுக்கும், நம்பெருமாளுக்கு இந்த சூடு பொறுக்கும் சொல்லுவார். சமயத்தில் ரொம்பலாம் தலை மேலாம் விட வேண்டாம், மார்கழி பனியாக இருக்குது, குழந்தைக்கு ஜலதோஷம் பிடிக்கும், காலை மட்டும் அலம்பி விட்டால் போதுன்னுவார். நம்பெருமாள் கூட இப்படி தான் வச்சுக்கோங்க. ஒழுங்காக குளிக்க மாட்டேங்கிறத கால் அன்பின்னு வந்துடுறாராம். நம்பெருமாள் கண்களில் கண்ணீர் வழிகிறத என்னை யாரும் இப்படி கவனிச்சுட்டது இல்லையே. ஏண்டானா அந்த வாத்சல்யம். அப்போ கோவிலில் இருக்கிற ஒரு அர்ச்சாவதார மூர்த்தி இவ்வளோ நன்னா இருக்கணும், சுவாமி நன்னா இருக்கணும்னு நினைக்கிறாருன்னா இந்த காருண்யத்துக்கு என்ன சொல்ல முடியும்? அழகாக அப்படி பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாள் சுவாமி ராமானுஜருக்கு ஏதோ வேலை இருந்ததுனால அவருடைய சிஷ்யன் முதலியாண்டான், சொந்த சகோதரி பிள்ளை, மருமான் மாமன் தான், ராமானுஜர் மாமா. ஆனால் மருமான் மாமன் மாதிரி பழக மாட்டா, குரு சிஷ்யன், ஆச்சாரியன் சிஷ்யன்ற பாவம் தான். அதனால் முதலியாண்டானை பார்த்து, அப்பா குழந்தை இன்றைக்கி ரங்கராஜனுக்கு நன்னா தயிர் சாதம் நிவேதனம் பண்ணிடுறேன்னா பெருமாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு கேட்டுவிட்டார். அழகா ராமானுஜர் வேறு காரியமாக போயிட்டார். முதலியாண்டான் பெருமாளுக்கு நன்னா ராமானுஜர் எப்படி பக்குவத்தில் பசைஞ்சு கொடுப்பாரோ அந்த மாதிரி நன்னா பசைஞ்சு, அது நிஜமாகவே ஒரு அம்மா பசைஞ்சு கொடுக்கும்பொழுது இருக்கிற சாப்பாட்டில் இருக்கிற ருச்சி வேறு எதுலேயுமே வராது. நிஜமாக அதில் சந்தேகமே கிடையாது. என்னோடய மனைவி கிட்ட சொல்வேன், நீ உன் பிள்ளைக்கு பசைஞ்சு கொடுக்குற அதை 2 வாய் எனக்கு போடு அப்படின்னு. ஏன்பா அப்படின்வா. அதில் மட்டும்தான் நன்னாவே இருக்குது அப்படின்னு. நிஜமாவே அது எத்தனை 21ஆம் நூற்றாண்டு ஆகட்டுமே, இந்த குழந்தைகள்லாம் எவ்வளோ படிப்பு வேணால் படிக்கட்டுமே, ஆனால் தன் குழந்தைன்னு வரும்பொழுது அந்த வாஞ்சை மட்டும் அது என்னமோ உள்ளுக்குள்ளேயே பகவான் கொடுத்து வச்சுருக்கான். அதில் மாற்றமே கிடையாது. அது ரொம்ப ஆச்சரியம். அது எங்கேருந்து தான் அந்த வாஞ்சை வரதுன்னே தெரிய மாட்டேங்கிறது. அவ்வளோ அழகு, ஆச்சரியமாக இருக்கும். இந்த குழந்தைகள் சாப்பிட்ற சாப்பாட்டில் அது மிச்சம் வச்சுட்டா சாப்பிட்றதுக்கு எல்லாரும் போட்டி போடுவா. ஏன்டா நான் சாதம் நன்னா இருக்கும், அத்தனை பேரும் போட்டி போடுவோம். ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த வாத்சல்யம், அன்பு தான் முக்கியம். அங்கே சாப்பாடே முக்கியம் இல்லை, அந்த அம்மாவுடைய அந்த அன்பு, அந்த வாத்சல்யம் தான் அந்த சாப்பாட்டில் பலம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஊரெல்லாம் சுற்றின்னு இருக்கேனே, எங்கள் அம்மாட்ட போனம்மா நீ தான் பண்ணி போடுமா விடுவான் சொல்லுவேன். அம்மா நீங்கள் தான் பண்ணி போடுங்க. எங்கள் அம்மாவோட ஆர்டர் பண்ணுவேன் மெனு, எனக்கு இது வேணும் அது வேணும். இன்றைக்கும் பிடிவாதம் கொண்டு வச்சுக்கோங்க. பார்க்கறதா இங்கே சமத்தாக உட்காந்துட்டுருக்கேன். எங்கள் அம்மா கிட்ட நான் இன்றைக்கி செல்ல பிள்ளை தான். ஊரெல்லாம் சொல்லலாம் நீங்கள் எதை வேணால் பண்ணுங்கோடுவேன். எங்கள் அம்மா கிட்டனா இதுதான் வேணும்னு ஒத்த காலில் நிற்பேன். எங்கள் அம்மா ஆசையோடு பண்ணி போடுவோம் இன்னி வரைக்கும். ஏன்னு கேட்டால் அது அம்மானா தனி தான், அதுக்கு சமானம் யாருமே லோகத்தில் கிடையாது. மாத்ரு தேவோ பவ. எங்கள் அம்மா நான் நினச்சிட்டு இருக்கா தான் எங்கள் அம்மாவை பற்றி பேசிட்டு இருக்கேன் நான். ஆச்சரியம். ஜோரா சுவாமி ராமானுஜர் போயாச்சு. முதலியாண்டான் ரங்கராஜனுக்கு அழகாக நிவேதனம் பண்ணிட்டார். அழகாக பண்ணி முடிச்சாச்சு. சுவாமி ராமானுஜர் ராத்திரி ஆரத்திக்கு பெருமாளுக்கு வந்துட்டார். இப்படி பார்த்தார். முதலியாண்டனை கேட்டார், ரங்கராஜன் அண்ணா சாப்பிட்டாரா, திருப்தியாக போக்கியமாக அம்சம் பண்ணாரா, இதெல்லாம் முதலியாண்டானுக்கு தெரியுமானா முதலியாண்டன் நன்னா பார்ப்பார் சுவாமியை. ராமானுஜர் சிஷ்யனாக இருக்கிறதுனால சுவாமி எடுத்து கை நிறைய எடுத்து வாய் நிறைய போட்டு மென்று சாப்பிட்றத பிரத்யக்ஷமாக பார்க்க முடியும். அழகாக முதலியாண்டான் டெய்லி அதை பார்க்குறார். இன்றைக்கி முதலியாண்டான் அவர் ரொம்ப நாள் ஆசை பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும். இன்றைக்கி சான்ஸ் கிடச்சி கொடுத்து அழகாக நிவேதனம் பண்ணிட்டார்.
பகவான் நன்னா சாப்பிட்டான், ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டான், ஃபஸ்ட் கிளாஸாக சாப்பிட்டான், ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக சொன்னார். ராமானுஜர் பார்த்தார், என்ன இவ்வளோ ஆசையாக சொல்கிறான், அப்படி என்ன தயிர் சாத்து ரங்கராஜன் அவ்வளோ ரசித்து சாப்பிட்டாரா, சரி சரி இவன் அவ்வளோ அழகாக அம்சம் பண்ணியிருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ராத்திரி பகவானுக்கு ஆரத்தி எல்லாம் காட்டுறதுக்கு அழகாக வந்துவிட்டார். என்ன கணக்கு வழக்கெல்லாம் வாசிக்கணுமே, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ரங்கராஜனுக்கு டெய்லி சொல்ல, இன்றைக்கி இவ்வளோ செலவாச்சு, இவ்வளோ வரவு வந்தது, உனக்கு இத்தனை மாதிரி பட்டு வஸ்திரம் கொடுத்துருக்கா, இன்றைக்கி இத்தனை படி நெல் வந்தது, எல்லா அக்கௌண்ட்ஸ் டெய்லி டேலி பண்ணி ரங்கராஜன்கிட்ட சமர்ப்பிப்பார். இன்றைக்கி வந்து ஸ்ரீரங்கத்தில் இந்த வழக்கம் ராமானுஜர்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. டெய்லி அன்னைக்கு கணக்கு வரவு கணக்கு சொல்லணும். அழகாக அப்படி சொல்லும்போது ரங்கராஜன் எல்லாம் கேட்டால், ராமானுஜர் கேட்டால், நன்னா சாப்பிட்டியா, திருப்தியா, நன்னா சாப்பிட்டேன் அப்படின்ட்டார். இப்படி ரங்கராஜனை பார்த்தார் யதிராஜன், என்ன செருமராய், என்ன இருமராய், அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றுமே இல்லை ராமானுஜா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னார். இல்லையே, தொண்டை சரியா இல்லையே, ஏதோ தொண்டையில் அப்படி சளி கட்டின்ற மாதிரி இருக்கே அப்படின்னார். அப்போ உடனே ரங்கராஜன், இல்லை 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 ரொம்ப நன்னா இருக்கேன், அதெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னுட்டார். உடனே ராமானுஜர் கூப்பிட்டார் முதலியாண்டான், ஏ பயலங்க வா அப்படின்னார். முதலியாண்டான், அடியேன் தாசன் சொல்லுங்க சுவாமி அப்படி சிரிச்சுனே வந்துட்டார். என்ன கொடுத்தா பெருமாளுக்கு ராத்திரி? தயிர் சாதம் தான் கொடுத்தேன், நீங்கள் சொன்னேன். தயிர் சாத்து கூட என்ன கொடுத்தாய்? பிடிச்சிட்டார். என்னடா கொடுத்தாய் அப்படின்னார். முதலியாண்டான் ரொம்ப சந்தோஷம், ராமானுஜர் சொல்லணும்னு அவரு காத்துட்டு இருக்கார். இந்த மாதிரி வித்தியாசமான காம்பினேஷன் யாரும் நிவேதனம் பண்ணலைன்னு சொல்லிட்டு, அது பெருமாளுக்கு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை. ஏன்னா பிப்ரத்வேனும் ஜட்டரபட்ட யோகோ சிங்கவேத்ரே சகக்ஷே வாமே பாணோ மஸ்ருண கபலம் தத் பலானி அங்குலிஷுன்னு பகவான் கிருஷ்ணவதார காலத்தில் மாட்டுக்கார பசங்களோட உட்காந்து சாப்பிட்றான். பரபிரம்மம் மாட்டுக்கார பசங்களோட உட்காந்துண்டு இடது கையில் தயிர் சாத்தை வச்சுண்டு அந்த விரல் இடுக்கில் மாவிடுவை வச்சுண்டு அப்படி சாப்பிட்டு அப்படி ஒரு கடி கடிச்சுக்கிறாராம். இடது கையில் சாப்பிட்டு பாருங்க, அப்போ தான் தெரியும். ஐயா அப்படின்னு கிச்சாபையே சாப்பிட்ருக்கான். சாப்பிட்டு பாருங்க, எனக்கு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக சாப்பிடுங்க, ரெடி சண்டைக்கு வந்துடுவா. இடது கையில் வச்சுன்னு விரல் இடுக்கில் ஊருக சாப்பிட்டு பாருங்க, மாவிடு இப்போ கிடைக்குமே. அழகாக விரல் இடுக்கில் மாவிடு வச்சுட்டு இப்படி சாப்பிட்டு இப்படி கடிச்சுக்கணும். திருப்பி தனியாக அதுக்கு ஒரு கையை வச்சு இப்படிலாம் எடுத்துக்கூடாது, கையோடு இருக்கணுமா. அதெல்லாம் கிருஷ்ணனோட டெக்னிக், மாட்டுக்கார பயிர டெக்னிக். அதெல்லாம் சாப்பிடுவான். நடுவில் யாராவது பசங்க பழம் கொடுத்தா அப்படியே ஒரு கடி கடிச்சுப்பான். சில பேர், நிறைய பேருக்கு பழக்கம் உண்டு, இந்த மோர் சாதம் சாப்பிடும்போது மாம்பழத்தை தொட்டுன்னு சாப்பிடுவான். இது என்ன காம்பினேஷன் தெரியாது. அது நல்லா தித்திக்க இருக்கும், இது நல்லா புளிக்க இருக்கும். இது ரெண்டுத்துக்கு ஒரு காம்பினேஷன். அப்பா மோர் குழம்பு முதல்ல வேற மாம்பழத்தை மோர் குழம்புல போட்டு வேறு போகணும், அது ஒரு கூட்டம் உண்டு. அழகா மாம்பழ புளிச்சேரின்வா, கேரளா பக்கம்லாம் போனோம்னா அது ஒரு தித்திக்கும், இது ஒரு புளிக்கும். இதனோட உப்பு மிளகெல்லாம் போட்டு அது ஒரு வித்தியாசமான ஒரு கலவையில் இருக்கும் வச்சுக்கோங்க. அது ஆஹா ஓஹோ இன்னைக்கு மாம்பழ புளிச்சேரி குருஜி அப்படின்வா. நான் அப்படி பார்ப்பேன், ஒன்றும் சொல்ல முடியாது, ஆச்சரியம். அதனால் பகவான் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு இருப்பான். ஜோரா இன்னைக்கு பெருமாளுக்கு இந்த நாவல் பழம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஆழ்வார் பாசுரத்தை சொல்லியிருக்கார், நல்ல நாவல் பழத்துக்காக பக்கத்தாத்து பெண்ணுடைய கைவளையில் பிடுங்கி அதை அடமானம் வச்சு நாவல் பழம் வாங்கி சாப்பிட்ருக்கான். லோகத்தில் தங்க வளையில் அடமானம் வச்சு நாவல் பழம் சாப்பிட்ட ஒரே ஆள் தி பெஸ்ட் ஷெப்பர்டு நம்மால் மட்டும்தான். அப்போ நாவல் பழம் எவ்வளோ பிடிக்கும் பார்த்துக்கோங்க பயலுக்கு. தங்க வளையலை கொண்டு அடமானம், பத்தின்னு வரல, என்ன விலை விற்கிறது பவுனு, தங்க வளையல் அடம். பக்கத்தாத்து பொண்ணோட தங்க வளையல் புதுசாக பண்ணி போட்டிருக்கு. அம்மா குழந்தை கல்யாணம்லாம் பண்ணணும், வாயை கட்டி வயிற்றை கட்டி புளிச்ச வெண்ணெயெல்லாம் விற்று, மீந்து போன நெய்யெல்லாம் விற்று, சுண்டை காய்ச்சின பாலெல்லாம் விற்று, அங்கங்கே ஒழிச்சு வச்சு பானையில் வச்சு மேலே வச்சு ஆத்துக்காருக்கு தெரியாமலாம் வச்சு கடைசியில் ஏதோ ஒன்று பண்ணி ஒரு தங்க வளையலை வாங்கி போட்டால் அது இப்படி 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 பார்த்துட்டு இருந்தது. அம்மா சொன்னா, கிருஷ்ணன்கிட்ட மட்டும் காட்டிடாதே, இதை சொல்லாமல் இருந்திருக்கலாம். மூக்கில் வேர் தொடுத்து பயலுக்கு. அந்த அம்மா அந்தண்டை போனால் இந்தண்டா நம்மால் வந்துட்டார் ஜம்முன்னு. எந்த வீட்டில் எங்கே எப்படி நுழையணும்னு இவனை தவிர லோகத்தில் இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. என்னடி கையில் வளையலா, உன் கலருக்கு அருமையாக இருக்கு, அவன் அண்ணா கனகரேல்னு இருக்கான், அதில் கையில் பள்ள 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 பழான்னு தெரியறது. ஐயா ஆமாண்டா கிருஷ்ணா அப்படின்னுட்டான். என்னடி ஆச்சு, கையை மறைச்சின்ட்ட? அது காமெடி, எத்தனையோ பேர் வளையல போட்டிருக்கா, உன் கை வளையலா, ஐயோ அப்படியா கண்ணா தோ அப்படின்னா குடு அப்படின்னு. இது இப்படியே பார்த்தியா நன்னா இருக்கு, இப்படி காயிட்டினா
கிருஷ்ணா நீ போட்டுக்க போறியா? இரு, இதை இன்னும் கொஞ்சம் பளபளன்னு பண்ணி தரேன். இது இன்னும் பளபளன்னு பண்ண முடியுமா? தோ வரேன் பின்னாடி. அப்படி போனால் கொல்லை பக்கத்தில் செவுத்தி ஏறி குதித்து அங்கே நாவல் பழக்காரி போக அவகிட்ட கொடுத்து, நாவல் பழம் கொடு, நான் பைசாவை கொடுன்னா, இந்த தங்க வளையல் கிஃப்ட் உனக்கு அக்ஷய திருதியைக்கு, தங்க நீ வாங்கவே வேண்டாம், வளையலை கொடுக்குறேன் பேர் வழின்னு கொடுத்துட்டு அவகிட்ட நல்ல நாவல் பழங்களை வாங்கி திருப்பி செவரேறி குதித்து இவகிட்ட வந்து பழத்தை கொடுத்தான். ஹே கிருஷ்ணா, நாவல் பழம்டா, இது பைத்தியம் உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்கு, தங்கம் போச்சேன்னு தெரியல. அழகா ஆனந்தமாக நமக்கு பாருங்க, இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு தான் தங்கம் எல்லாமே வருது, நேற்று வரப்படாததெல்லாம். அழகா அவ சாப்பிட வாசலில் மாமி வந்தா, இந்த பொண்ணோட அம்மா வந்தா. டே கிருஷ்ணா என்னடா சாப்பிட்றான்னு. அவள் அதுக்கு மேலே நல்ல நாவல் பழம் இருந்தாங்கோ, உங்களுக்கு தான் நிறைய கொடுக்கணும், உங்களுக்கு தான் நிறைய பங்கு இதுலேன்னு விட்டான். அவளுக்கு ஒரே சந்தோஷம். என் மேலே அவ்வளோ ஆசையாடாக்க வந்து அவனுக்கு. பின்ன இன்னைக்கு நான் இப்போ நாவல் பழம் சாப்பிட்றேன்னா எல்லாம் உங்களோட புண்ணியம் அப்படின்னு அவன் அந்தண்ட போக இவளுக்கு தூக்கி வாரி போட ஏதோ பொடி வச்சு பேசுகிறாமா இருக்கேன்னு உள்ள ஓட, பொண்ணு அம்மா நாவல் பழம் நன்னா இருக்கேன்னு கையை நீட்ட, வெங்கடி வளையல்லாம் கிருஷ்ணன் பாலிஷ் போட்டு தரேன்னு எடுத்துன்னு போனாம்மா. அதுக்குள்ள அந்த நாவல் பழக்காரி வாட்டு வாசம், அம்மா நாவல் பழம்னு கையை அப்படி ஆட்ட, என்ன பாடுபடுத்துறான் பாருங்க. அத்தனை தூரம் இந்த நாவல் பழத்துக்கு அவ்வளவு ருச்சியாம். நல்ல நாவல் பழங்கள்னு பெரியாழ்வார் அனுபவம். அதனால அவனுக்கு நாவல் பழம் பிடிக்கும், தயிர் சாதமும் பிடிக்கும். அதனால ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்தேன். இன்றைக்கெலாம் அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் இல்லை பெரிய ஒரு பணக்கார வீட்டில் போய் தயிர் சாதம் சாப்பிட்டோம்னா அதில் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, திராட்சை பழம், கடைசியில் தயிர் சாதம் எங்கன்னே தேடணும். அது திடீர்னு கடிச்சோம்னா என்னடா வாயில் ஏதோ மாட்டுறதே பார்த்தா திதிக்க ஒரு திராட்சை மாட்டும். திடீர்னு பல கல்கண்டு வேறு போட்டுருவா. இது எப்படிலாம் நிறைய அனுபவங்கள் எங்களுக்கெல்லாம் உண்டு. ஊராக போய் சாப்பிட்றோம்ல, எங்களுக்கு தான் தெரியும். சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது, ஆனால் மென்று தான் ஆகணும், முழுங்கித்தான் ஆகணும். இதை பேரிச்சம்பழம்லாம் வேறு போடுவோம். இப்படிலாம் ஒரு காம்பினேஷன் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் தெரியும் உங்களுக்கெல்லாம் எங்கள் பாடு என்னன்னு. கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். திராட்சை பழம், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பேரிச்சம்பழம், இன்னும் கூட நிறைய தான் போட்டிருக்கா, எனக்கு ஞாபகம் இல்லை. அழகா அந்த மாதிரி பகவானுக்கு கொடுத்தேன். சுவாமி நன்னா சாப்பிட்டார்னுட்டா. ராமானுஜர் கண்கள்லேருந்து கண்ணீர் வழியறது. உடைய இந்த விபரீத ஞானம் அழிஞ்சு போகட்டும்னு கத்தினார். ராமானுஜர் கத்தவே மாட்டார், கத்திட்டார். உடனே முதலியாண்டான் பதறினார். பிரபோ என்னாச்சு சுவாமி, எதாவது அபச்சாரப்பட்டுட்டேனா? பின்ன என்னடா, தயிர் சாத்தையும் நாவல் பழத்தையும் யாரா கொடுப்பாளா? நாகப்பழத்தை போய் யாரா கொடுப்பாளா? சாதாரணமே தொண்டை கற்ற ஒரு பழம் அது, அதுவும் தயிர் சாதத்தோடு கொடுத்தா என்ன பாடு தெரியாதா உனக்கு? என்ன பைத்தியகாரத்தனமாக இருக்குது, யோசிக்க வேண்டாமா, புத்தி இல்லையா, அறிவில்லையான்னு திட்டார். ரங்கராஜன் இப்படி திரு முழிக்கிறார். மாட்டின்ட்டோமே வசம்மான் ராமானுஜன் கிட்டே இப்படின்னு முழிச்சா. ராமானுஜா இல்லை நான் தான் நன்னா இருக்குன்னு சொல்லி இன்னும் 2 பழம் எக்ஸ்ட்ரா வேறு கேட்டு வாங்கி சாப்பிட்டேன். ராமானுஜர் திரும்பி பார்த்தார். ஏன் பிரபோ அப்படி பண்ணுறார், உடம்பு என்னத்துக்கு ஆகும் அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா. இதோ ஒன்றும் இல்லை தெரியறதே அப்படின்னா. உடனே முதலியாண்டான் ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே ராமானுஜர் இன்னொரு சிஷ்யரை கூப்பிட்டார். காதில் ஏதோ சொன்னார், எடுத்துன்னு வா அப்படின்னுட்டார். அவர் கிடுகிடுன்னு ஓடினார். ஆரத்தி எல்லாம் நிறுத்தி வச்சுட்டார். ரங்கராஜன் இப்படி பார்க்குறார். ராமானுஜா எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும், நீ ஆரத்தி காட்டு, தூங்கலாம், இருங்கோ பார்த்தார். கிடுகிடுன்னு அழகாக தங்க டம்ளரில் கொண்டு வந்து கொடுத்துட்டார். பெருமாள் பார்த்தார், நீங்களாம் ஸ்பெஷலாகவே இருக்கே, என்ன ராமானுஜன் குடிங்கோ நன்னா இருக்கும்னுட்டார். ரங்கராஜன் ராமானுஜர் கொடுத்தா சந்தோஷமாக குடித்தார். ஒரு வாய் குடித்தோன்னே முகம் அத்தனை கோணலாக போகிறது. கஷாயம் கொடுத்துட்டார். சௌகரியமாக கஷாயம் நன்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, சுக்குமி, லகுதி, இப்பிலிலாம் போட்டு அழகாக ஒரு கஷாயம் பண்ணி கொடுக்க ரங்கராஜன் இப்படி பார்த்தார். திருக்கண்ணமுது தெரியும், சாத்தமுது தெரியும், கரியமுது தெரியும், நெகிழ் கரியமுது தெரியும், கஷாய அமுது இது வரைக்கும் தெரிஞ்சதில்லை அப்படின்னா. ராமானுஜன் மிச்சம் வைக்காமல் குடிக்கணும், கடைசியை கலக்கி குடிக்கணும். ரங்கராஜன் கேட்டார், ஏன் இன்னைக்கு திடீர்னு கஷாயம்? நாவல் பழத்தையும் தயிர் சாத்தையும் சேர்த்து சாப்பிட்ருக்கு, அது தொண்டையை பாதிச்சிருக்கு, தொண்டை கட்டின்னு இருக்கு, அதனால் தொண்டை கட்டப்படாது, அதுக்காகத்தான் இத்தனையும்னு சொல்லி கொடுத்துட்டார். ரங்கநாயகி விழுந்து சிரிக்கிறார். ரங்கராஜன் கோபமாக பார்க்குறார். ஏண்டி சிரிக்கிறேன்? நான் எத்தனை தடவை ரசம் பண்ணியிருக்கேன், கஷாயம் மாதிரி இருக்குன்னு சொன்னேன்னு, நீ கஷாயமே குடிங்கோ. எத்தனை தடவை என்ன பாடுபடுத்தினேன், உமக்கும் கஷாயம் கொடுக்க ஒருத்தன் வந்துவிட்டானே, ராமானுஜா சூப்பர்ரா அப்படின்னு விட்டா. தாயாருக்கு ஒரு சந்தோஷம். பக்தாள்லாம் அசந்து போகிறா. நித்திய சூரியன் நித்திய முக்தர்லாம் பயந்து நடுங்கிறா.
30 முக்கோடி தேவர்கள்லாம் கப் சிப்னு கைகட்டி வாய் பொத்தி நிற்கிறான். பிரம்மதேவர் பக்கத்தில் வந்தா இந்திரன், சுவாமி ரங்கராஜனுக்கே கஷாயம் கொடுக்குறாரு, நம்ம கிடச்சா என்ன கொடுப்பாரு? உதையே கொடுப்பார் அப்படின்னுட்டார். உதையே கொடுப்பாரா அப்படின்னுட்டார். அழகாக ரங்கராஜன் கஷாயம் எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டார். ராமானுஜரை பார்த்து சொன்னார், அவனுடைய கிருபையை யோசிக்கிறதா இல்லாட்டி உன்னுடைய அன்பை யோசிக்கிறதான்னு தெரியலன்னார். அப்புறம் அழகாக ஆரத்தி எல்லாம் காட்டி பெருமாள் கேட்டார், ராத்திரி பால் இன்னைக்கு கஷாயம் தான், அவ்வளோதான், இன்னைக்கு மேல் பால்லாம் கிடையாதுன்னு போயிட்டார். ராமானுஜருக்கு ராத்திரி முழுக்க தூக்கம் வரமாட்டேங்கிறது. ஐயோ ரங்கராஜன் தொண்டை என்னாகுமோ, செருமிண்டே இருப்பாரே, ராத்திரி தூக்கம் வரணுமே, இருமினா தொண்டை புண்ணாயிடுமே. பெருமாளுக்கு இப்படிலாம் யாராவது யோசிக்க முடியுமான்னா ராமானுஜருடைய ஹிருதயத்தில் மட்டும்தான் அப்படி யோசிக்க முடியும். உடனே அழகாக ராமானுஜர் பார்த்தார். அடுத்த நாள் காத்தால கடகடன் எல்லா ஏற்பாடும் பண்ணார். கோவிலில் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்தார், இங்கே ஒரு சன்னதி கட்டுங்கோன்னுட்டார். கடகடன் எல்லாம் தயாராகிடுது. ஒரு தன்வந்திரியை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டார். டாக்டர் ராமானுஜர் அழகாக ஒரு தன்வந்திரியை பிரதிஷ்டை பண்ணிட்டார். டெய்லி அழகாக அங்கே போனார். அடுத்த நாள் காத்தால் தன்வந்திரிக்கு எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணி பிரதிஷ்டையெல்லாம் பண்ணி கடகடன்னு அழகாக அங்கே நிவேதனம் எல்லாம் பண்ணிவிட்டு அவர் சன்னதியில் எல்லாம் பண்ணிவிட்டு நேராக ராத்திரி கொண்டு வந்து ரங்கராஜனுக்கு கஷாயத்தை கொடுத்தார். ரங்கராஜன் கேட்டார், நேத்தி தானே தயிர் சாதம் நாவல் பழம் சாப்பிட்டேன், இன்னைக்கு கஷாயம் குடிக்கணுமோ அப்படின்னார். ராமானுஜர் சொன்னார், நேத்தி எனக்கு தெரிஞ்சு இது நடந்தது, இன்றைக்கி யார் வீட்டில் போய் என்னத்தை சாப்பிட்டேன்னு தெரியாது, எதான ஆயிடுத்துனா என்ன பண்ணுறது, எத்தனை ஜனங்கள் உங்களை நம்பி இருக்கா அப்படின்னு சொல்லி கஷாயத்தை கொடுத்தார். ரங்கராஜன் வாய் மூடின்னு 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, 6 நாள் ஆச்சு, 7 நாள் ஆச்சு. விருந்து மருந்து 3 நாள்லாம் தாண்டி போயிடுது. ரங்கராஜன் பொறுக்க முடியாமல் கேட்டார், ராமானுஜா எத்தனை நாள் கஷாயம்னா? நீர் பூமியில் இருக்கிற வரைக்கும் கஷாயம்னு விட்டார். இன்றைக்கி ராத்திரி கூட கஷாயம் உண்டு, பெருமாளுக்கு கஷாயம் உண்டு டெய்லி. என்னடான்னா தான் இந்த உலோகத்தை விட்டு கிளம்பி போன பிறகு கூட ரங்கராஜனுடைய தொண்டைக்கு ஒன்றும் ஆயிடப்படாதேன்னு ஒரு காருண்யம். அப்போ என்ன மனசு இருக்கும் பார்த்துக்கோங்க. பெருமாள் இடத்துல இப்படி ஒரு கிருபையா அப்படின்னா, பெருமாளே கருணாசாகரன், அந்த கருணாசாகரன் மேலே இப்படி ஒரு பரிவாம், பொங்கும் பரிவு. வில்லிபுத்தூர் பெரியாழ்வார் போல ஒரு பொங்கும் பரிவு. உடனே ராமானுஜனை பார்த்தா ரங்கராஜன், பிரபு குழந்தை டெய்லியான ராமசுவாமி இந்த மாற்று கருத்தே கிடையாதுன்னுட்டார். இன்னைக்கும் பெருமாளுக்கு டெய்லி ராத்திரி கஷாயம் உண்டு. அப்போ இந்த ராமானுஜன், ரங்கராஜனை காப்பாற்றின ராமானுஜன் நம்மளை காப்பாற்ற மாட்டாரா? சத்தியமாக காப்பாற்றுவார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய